நமது வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that follow me shall not walk in darkness, but shall have the light of life. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த திரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேளையில நாங்கள் வாசிக்க கேட்ட நம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. நீங்க வார்த்தையா இருக்கீங்க, வார்த்தையாகிய தேவன். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் உள் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவுடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செய்தியின் தலைப்பு என்ன? வெளிச்சம். ஒரு மனிதனுடைய ஜீவியத்துல, மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய வெளிச்சம், வெளிச்சமாகிய கர்த்தர் அந்த இருதயத்துல வந்து ஆளுகை செய்தா, அந்த வீட்டுல இந்த வெளிச்சம் உதித்தா வந்து பாருங்க, பிரகாசமா இருக்கும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் இல்லாம இந்த பூமியில ஒருவனாகிலும் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வந்து ஜீவ ஒளியாய் இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருளின் பாதையிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனமாகிய வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் இருப்பான். நம்ம எத்தனை பேர் வந்து இந்த கால வேளையில இந்த வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறது? எத்தனை பேர் நான் வேதத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணினோம்? கைகளை உயர்த்த சொல்ல மாட்டேன். உங்க இருதயத்துக்கே உங்களுக்கே தெரியும். உங்க இருதயங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போதுதான் இந்த அவருடைய வார்த்தை வெளிச்சம் உள்ளதாய், ஜீவ ஒளி உள்ளதாய், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தில் நடக்கிற ஒருவனும் பாவம் செய்ய மாட்டான். யாரு மேலும் கசப்போ வைராக்கியமோ சண்டைகள் கோபங்கள் தீய செயலில் ஈடுபட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். அவருடைய நல்ல பண்புகள், அவருடைய நல்ல ஒரு குணங்கள் நமக்கு இருதயத்தில் இருக்கும்போது வந்து வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் ஒருபோதும் சண்டையோ கோபமோ தீமையான செயலோ வந்து செய்ய மாட்டாங்க. வேத வசனமாகிய வெளிச்சத்தில் வந்து அந்த நடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம் கொடுக்கிறது. நம்ம வேற வழியில சென்று வேற வழியில நம்ம போறோம்னு நினைச்சா, கர்த்தருடைய வார்த்தை ஏதாக்கிலும் ஒரு வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா அந்த வார்த்தை நம்மோட பேசணும். நீ போற வழி சரியில்லை, இந்த வழியில போனா ஆபத்து வரும் என்று வந்து இந்த வார்த்தை நம்மளை எச்சரிக்கும். நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம்தான் ஒரு மனிதனுக்கு வெளிச்சமும் நல்ல ஒரு பாதுகாப்பும் நன்மையும்
தருகிறதாய் இருக்கிறது. நாம் அனுதினமும் தேவ வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, உமது வெளிச்சத்தையும் உமது உமது வெளிச்சத்தையும் உம்முடைய வெளிச்சம் உம்முடைய வார்த்தையும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். இந்த தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தாவே நாம் இருளான கஷ்டத்துல இருளிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்புங்க. வெளிச்சமாகிய கர்த்தர் என் இருதயத்துல வந்து நீதியின் சூரியனாய் உதியுங்க. நீங்க எனக்குள்ள வந்தால் மாத்திரமே என்னுடைய கஷ்டம் நீங்கும், எனக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்றோம்? இந்த தாவீது ராஜா, அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் சொல்றாரு பாருங்க, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிறோம், சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி. சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம். சத்தியம் என்பது என்ன? வசனம் தான். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நாம் அனுதினமும் நாம் வாசிக்கிறவர்களா இருக்கணும், அதை தியானிக்கணும், நம்ம இருதயத்துல எழுதி வைக்கணும். ஒரு சிலர் பார்க்கிறோம் எங்கெங்கேயோ எழுதி வைப்பாங்க, அது நல்லதுதான். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், வீட்டு நிலையில கர்த்தருடைய வார்த்தையை எழுதணும், செவர்ல அங்கங்க எழுதுற மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அதை வாசிக்கணும். சும்மா எழுதி போட்டு யாரோ வாசித்து அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அதெல்லாம் வாசிக்கணும். முதலாவது நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கணும். வசனம் இப்படியாக சொல்லுது, உங்கள் இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளுங்கள். இந்த இருதயத்துல இந்த வார்த்தை இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் சோதிக்கப்படும் போது பிசாசை எதனால ஜெயித்தாரு? தேவனுடைய வார்த்தையினால. நீங்க அதை மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தான வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை இருதயத்தில் இருந்தபடியினால் ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருதயமாகிய இந்த பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஓடி போய் வீடுகளில் போய் அதை வாசிக்க முடியாது. நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கும் போது பிசாசுடைய போராட்டமோ எது வந்தாலும் உடனே என்ன செய்யலாம்? கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லும் போது பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு தான் அவர் பயப்படுவான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இருதயத்தில் எழுதி வைக்கணும். நம்ம சுற்றிலும் எழுதுறது நல்லதுதான். நம் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது அவனை கர்த்தர் தாமே உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அங்குமங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலைக்காக அங்கங்க போறாங்க, விடுதலை பெறதுக்கு தேவன் நம்ம கைகளில் கொடுத்திருக்கிறார். மனுஷர் பாருங்க, மனுஷர் சொன்ன வார்த்தை இல்ல, அது தேவனுடைய வார்த்தை, நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிய அறிய இந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ள போகும்பொழுது அவன் விடுவிக்கப்படுகிறான். அதன் தாவீது ராஜா சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அப்பா, அவைகள் என்னை நடத்தி. இந்த வார்த்தை நம்மளை நடத்துதான். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும். நீங்க வேத புஸ்தகத்தை ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிங்க. இந்த வார்த்தை உங்களை நீங்க வாசித்து முடிந்த உடனே இந்த வார்த்தை உங்களோடு பேசும். சொப்பனத்தின் மூலமாக இந்த வார்த்தை உங்களோடு சொப்பனத்தின் மூலமாகவும் பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனை கர்த்தர் தான் நடத்த வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. நம்மளை நல்ல ஒரு மனிதனாக அவர் மாற்றுவார். பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்தவங்க ஒருபோதும் கெட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார், அவனுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்தி தருகிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அவர் சொன்னார். பரிசுத்த வேதாகமும் இந்த வசனம் இந்த சத்தியம் நம் இருதயத்துக்குள்ள போகும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் அவர் செயல்படுகிறார்.
நம்மளை கர்த்தர் மேன்மையாய் வைத்து அவர் நமக்கு நன்மையானதை தந்து வழி நடத்துகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை கைகொள்கிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? கைகொள்ளும். கைக்கொள்ளுவனிடத்தில், கை கொள்ளணும். சும்மா வாசிச்சுட்டு போயிடக்கூடாதான். இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு போதிக்கணும். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க முதலாவது கை கொண்டு மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்கணும். அன்பா இருங்க. அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது. அன்பா நீ இருக்கிறாயா, நான் இருக்கிறானா அன்பா? அன்பான இருந்தால் மாத்திரமே மற்றவங்களை குறித்து நாம் சொல்லலாம். அன்பா இருங்க, அன்பா இருங்க சொல்ல வேண்டிய கூட அவசியம் இல்லை. நம்ம அன்பு இருந்தாலுமே நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பு நாம் சொல்லாமலே இந்த மனிதன் நம்ம ஜீவியத்தில் இருக்கிறத காண்பான் பாருங்க, ரட்சிக்கப்படுவான். ஆகவே நம்ம கை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு போதிக்கணுமா? அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், மெய்யாக உண்மையாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம். பாத்தீங்களா? அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம். எதனால நம்ம அறிவோம்? எதனால நம்ம அறிவோம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதில் தேவ அன்பு, கை கொள்ளுவதில் தான் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணமாய் இருக்குமா. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறது? இப்படி அன்பு இருந்தா நீங்க ஒவ்வொருவரையும் நேசிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன். வெறும் வாயினால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீ செயல்பாடுல காண்பிக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, எவர் நடந்தபடியே? இயேசு கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர்கள் நிலைத்திருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அவர் நடந்தபடியே, அவர் என்ன நடந்தார்? இடுக்கமான வாசல்ல உள் பிரவேசித்தார். அவர் அன்போடு நடந்து கொண்டார். அது நடக்கணும்ல. அவர் நடந்தபடியே என்று நான் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? அன்புள்ளவராய் நடந்து கொண்டார், சாந்தம் உள்ளவராய் நடந்து கொண்டார், நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார், நன்மை செய்கிறவராய் இருந்தார், மன்னிக்கிற தேவனாய் காணப்பட்டார், யாவருக்கும் வெளிச்சமாய் காணப்பட்டார். இந்த குணங்கள் நமக்கு இருக்கா? அவர் நடந்தபடியே இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடி நாமும் நடக்க வேண்டும். இயேசுவின் வழியிலே நாம் செல்ல வேண்டும். நான் இயேசுவின் வழியிலே செல்றேன்னு சொல்லலாம். இயேசுவின் வழினா என்ன? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவின் வழி என்பது உத்தமமானது, செம்மையானது, அன்பு உள்ளது, நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட வழியை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து என்னதான் செய்யணுமா? இந்த வழியில ஒரு மனிதன் செல்லும் போதுதான் அவனுக்கு இளைப்பாறுதலையும் நன்மையும் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கிடைக்க வேணும் என்றால் நாம் அன்பின் வழியிலே நாம் போக வேணும், மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேணும். தேவன் நம்மளை மன்னித்தாரே, இந்த மன்னிக்கிற தேவனாய் இருந்தார். அவர் வழியில நாம் சொல்றோம், ஆனா மற்றவர்களை நாம் மன்னிக்கிறோமா? இந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்கு இருந்தா மாத்திரமே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து அவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து, அவர் வந்தாரா இல்லையா? வந்தாரு. எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்திலே அவர் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும், குடிகாரனா இருக்கலாம், போயலைக்கு அடிமையா இருக்கலாம், பீடி சிரட்டு அடிக்கலாம், வந்துட்டு அப்படிப்பட்டவர் இருக்கலாம். ஆனா அவன் வெளியில வர முடியல. இந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை. விடணும்னு வாஞ்சிக்கிறான். ஐயோ நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கே, இது எனக்கே தெரியுது, இது தப்புன்னு தெரியுது, இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று அவன் நினைப்பான். ஆனா ஆலயத்துக்கு வந்து அவர் சமூகத்துல வந்தா ஒருவேளை விடுதலையை தருவாரே ஒரு நம்பிக்கையோடு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட மனிதனா, கொலகாரனா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் என்னதான் செய்தான்? பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியே அந்த மெய்யான ஒளி.
என்று பார்க்கிறோம். அவரே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் வந்து இயேசுவிடம் வரும்போது அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். நமக்கு பலவித சூழ்நிலையிலும் இந்த தேவ சமூகத்துல நீ வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு தருவார். நான் அவரிடம் நாம் இடம் கொடுக்கணும். கர்த்தாவே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நானும் கர்த்தாவே அநேகர் உண்மை ஏற்றுக்கொண்டவங்க அந்த உயர்த்தி வச்சிருக்கீங்க, மேன்மையா வச்சிருக்கீங்க, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட காரியமாகவும் கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை குறையா இருக்கா? கர்த்தரை தேடுனா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாக தேடணும். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியுடன் உண்மையுடன் நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையோட நாம் கேட்கும் போது கர்த்தர் தருவார். அது கற்பத்தின் குழந்தை பாக்கியமா இருக்கலாம். எத்தனோ வருஷம் குழந்தை இல்லாம நீ வந்திருக்கலாம். எல்லாராலும் நீ அவமானப்பட்டு நீ நிற்கலாம். இந்த சூழ்நிலையோடு இந்த வேதனையை நீ தேவனுடைய சமூகத்துல நீ கொட்டி விட வேண்டும். பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். திருமண காரியம் உனக்கு ஆகாம இருக்கலாம். திருமண காரியம் தடை செய்கிற அந்த பிசாசு ஒருபோதும் இந்த வெளிச்சத்துல வர விட மாட்டான். வெளிச்சமே பிசாசுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. திருடனுக்கு வந்து லைட்டை போட்டு திருடுவானா? சொல்லுங்க, இங்க கவனிங்க எல்லாரும். பிசாசு இந்த திருடன் வாரான், களவாண்டுறதுக்கு வாரான் ஒரு வீட்டுக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டு விட்டு களவாண்டுவானா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டு திருடுவானா? சொல்லுங்க. ஆஃப் பண்ணிட்டு. பாருங்க, பகல் திருடன் இருக்கு, அது வேற. பட்ட பகல்லே நல்லவன் மாதிரி நடிச்சு தூக்கிட்டு போயிடும், அது வேற. பெரும்பாலும் வந்து திருடன் நைட்டு தான் அதிகமா வருவான். அப்ப அவனுக்கு வெளிச்சத்தை கண்டா அவனுக்கு பிடிக்காது. பாருங்க, லைட்டு ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு இருட்டு தான், இருள் போற ஒன்றும் இல்லாம சேதப்படுத்திட்டு அவனுக்கு என்ன? பிசாசு எதுக்கு தான் வருவானா? நன்மை செய்ய வருவானா? திருடன் எதுக்கு தான் வருவான்? களவாண்ட அழிக்க. இந்த பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அவனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா பிடிக்காது. பிசாசுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்தா பிடிக்காது. எப்படியாவது வெளிச்சத்தை ஆஃப் பண்ண பார்ப்போம். அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனோடு நம்ம முன்னேறி செல்றோம். வசன் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போக போக வெளிச்சம் கொடுக்கிறது. அது பிசாசுக்கு பிடிக்காது. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை ஆஃப் பண்ணணும். ஜெப ஆவி நமக்குள்ள இருக்கும். ஜெப தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஒரு சோதனை வரும்போது அப்படி அமர்ந்து போயிடக்கூடாது. பிசாசுக்கு அதுதான் வேலை. ஜெப ஆவி இருக்கு, அவனை தடுக்கணும். வேதம் வாசிக்கிறியா? வேதம் வாசிக்காதபடி ஒரு சோதனையை கொடுத்து பண்ணுவான். நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்கா சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த பிசாசு பாருங்க, தேவனுடைய அநேகர் பிள்ளைகளை வந்து அந்த வெளிச்சம் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, ஆஃப் பண்ண பார்க்கிறான். இந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இருளிலே நடக்க பண்ணுகிறான். ஆகவே அதுக்கு நம் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளி ஆகிய தேவன் இந்த வேளையில நம்மோடு அவர் பேசுகிறார். ஒரு மனிதன் இந்த ஒளியாகிய ஜீவ ஒளியாகிய இயேசுவிடம் வரும்போது அவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகள், உன் கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உன்னை வழி நடத்துகிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாருக்கு தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிகிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சங்கீத புஸ்தகம் 67வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி. தேவரீர் எங்களுக்கு இறங்கி. யாருக்கு இறங்கணும்? ஒவ்வொருவரும் சொல்லணும், கர்த்தாவே எனக்கு இறங்குங்கப்பா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வசனம் போகும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது.
இந்த கீழ்ப்படிகிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உன் ஜீவியம் பிரகாசம் அடையும். பரிசுத்தத்தின் வழியிலே அவர் நடத்துவார். எந்த தீமையும் உன்னை அணுகாது. அவர் பிரகாசிக்கிற தேவனாய் இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இரண்டாவது நாம் பார்க்கிறோம், செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். நம்முடைய கால்கள் செம்மையான இடத்துல நிக்கணும். நம்முடைய தேவனுடைய வழி என்ன? அவருடைய வழி செம்மையானது, உத்தமமானது. அப்ப செம்மையான இடத்துல, தகாத இடத்துல நீ நிக்க கூடாது. தகாத இடத்துல நின்றா அங்க வெளிச்சம் உதிக்காது. நீதியின் சூரியன் உன் இருதயத்தில் வரமாட்டார். செம்மையானவர்களுக்கு தான் வெளிச்சம் உதிக்கும். நம்முடைய வழி செம்மையா இருக்கிறதா? தகாத இடத்துல நாம் இருக்கிறோமா? இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று. சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதம் 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதி செய்கிறவர்களாய், மற்றவர்களை பார்த்து இரக்கப்படுகிறவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது இதெல்லாம் செம்மையானவன் செய்கிற காரியங்கள். அப்படி செம்மையானவர்களுக்கு இருளாயிருந்தாலும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீதி உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நான் வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நீதி உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கீழ்ப்படிகிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இரண்டாவது, செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவது, நீதி உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது, நற்கிரியை செய்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வாரோம், விசுவாசி நம்ம சொல்லிக்கிறோம். அந்த விசுவாசி போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். நற்கிரியை நாம் செய்கிறோமா? நம்முடைய தேவன் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த, கிராமத்துக்கு மட்டும் அவர் போகல, பட்டணத்திலும் அவர் போனார், நன்மை செய்கிறவராய் இருந்தார். இந்த நற்கிரியை நமக்கு இருக்கிறதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது சங்கீதம் 7-8 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. போதும். 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம், நற்கிரியை செய்வதே வெளிச்சம் என்று இன்னொரு இடத்துல நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் நீ செய்யணும். ஆண்டவர் வேற எதுவும் கேட்கல. இந்த கடைசி காலத்து ஆண்டவர் கேட்கிறார். செம்பரியாடு வெள்ளாடு. வெள்ளாடுன்றது கீழ்ப்படியாததை குறிக்குது. செம்பரியாடு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களை குறிக்குது. கடைசி நாட்களில் கேட்பாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்களா? பசியா இருந்தேன், எனக்கு பசி ஆகாரம் கொடுத்தீங்களா? ஆண்டவர் அதைத்தான் கேட்பார். வேற நீ கோடி ரூபா வச்சிருக்கலாம், இந்த பணம் மற்றவர்களுக்கு நம்முடைய பணம் உதவியா இருக்கா? அதுதான் விஷயம், அங்கதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்களேன், எத்தனோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றினது உண்மைதான், நீ வாரம் ஆலயத்துக்கு வார, என்னை துதிக்கிற, சரிதான், நற்கிரியை உனக்கு இருக்கிறதா? நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படணுமா? அதுதான் வெளிச்சம் என்று பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், அதல்லவா தேவனை நாம் பிரியப்படுத்துகிறது. இதுதான் நற்கிரியை செய்கிறது. இதெல்லாம் செஞ்சா எப்பொழுது இந்த நற்கிரியை செய்ய முடிக்கும் போது, அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாத்தீங்களா? அதுதான்
எங்க தாய் தகப்பன் வந்து ஏதோ நன்மை செஞ்சிருக்காங்க, அதனாலதான் நான் ஜீவனோட இருக்கிறேன், பசி இல்லாம நான் சாப்பிடுறேன். ஒரு சிலர் சொல்றதை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும்போது நம்ம பிள்ளைய என்ன செய்யும், பிள்ளைகளை காத்து வழி நடத்துவார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது நம்ம பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாம நல்ல ஒரு விடுதலையாக வந்து கர்த்தர் எந்த குறைவும் இல்லாம நம்ம பிள்ளைய பேரம் பேத்திக நல்லபடியாக ஆண்டவர் வைப்பார். ஆகவே நான் நற்கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம எத்தனை காரியம் நம்ம பார்த்தோம்? 4 காரியம். முதலாவது என்ன? கீழ்ப்படியவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். 3வது நீதி உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். 4வது நற்கிரியை செய்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் வெளிச்சம் சொல்றோம். வெளிச்சம்னா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் என்பது என்ன? நற்கிரியை செய்வதை வெளிச்சம் என்று மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர் பார்க்கணும். மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யறாங்கப்பா. ஒரு சிலர் ஏதாகிலும் ஒரு சுனாமி வந்து ஏதாவது வெள்ளம் வந்து ஒரு கிராமத்துல அழிவு உண்டாயிருச்சுன்னா அது போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து அதுலயும் கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்கறது நம்ம செய்யற தர்மம். மற்ற இந்த வலது கை செய்யறது இடது கை அறியாது இருக்க கிடவது. தேவனுக்கு நமக்கும் தான். இன்னாரு நம்ம கொடுக்குறோம்னா வேறவங்கள வச்சு வந்து அதை கொடுக்க வச்சிடும். நம்ம தாரோன்னு அறியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணுமா வந்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு நாம் அதை நம்ம காண வேண்டும். ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாம் செய்யற நன்மை அவரை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று பார்க்கிறோம். நாம் வெளிச்சமா இருக்கிறோம்னா நற்கிரியை செஞ்சாதான் வெளிச்சம். நம்ம கூட பிறந்த சகோதரன் அது ஒரு பக்கம் செய்யணும். வந்து நம்ம பிள்ளை நம்ம பேரன் பேத்தி அவங்க நல்லா இருந்தா போதும். மற்றவங்க எப்படியும் போயிட்டு போறாங்க, அதெல்லாம் நற்கிரியை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பிள்ளைகளுக்கும் செய்யணும், முக்கியமா மற்றவர்களுக்கு நீ செய்யணும். நம்ம சபையில எல்லாருமே ஒரு ஐக்கியம், சபை கூடி வருதல் என்பது ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் யாராகிலும் வந்து குறைவு இருந்தா அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமண காரியம் தள்ளி போதா, வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களா, அவங்க பேரை எழுதி அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுவும் நற்கிரியை செய்வதுதான். நாம் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5லிருந்து 8 வரை நாம் வாசிக்கிறோம். சீக்கிரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5லிருந்து 8. நம்முடைய நற்கிரியல் இந்த ஜெபம் முடிஞ்சதும் இந்த பரிசுத்த ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் வீடுகளுக்கு போவீங்க. வந்து இந்த வசனம் உங்க இருதயத்தில் கிரியை செய்யணும். நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மலாம் யாரு சொல்லுங்க? நான் வந்து இருளின் பிள்ளை தான் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமா இருக்காங்க. நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. சுதாரிப்பா இருக்கிறாங்க. வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். வெளிச்சத்தின் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகள்லாம் என்னதான் செய்யணும்? நம்ம செம்மையான இடத்துல நடக்கணும், நற்கிரியை நன்மை செய்ய வேண்டும், யாவரோடும் அன்போடு நாம் பேச வேண்டும், சமாதானத்துடன் யாவரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும். அவங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைய. நீ நினைச்சு நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நீ முன் வந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வந்து நீ நற்கிரியை செய்யணும். தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா தான் இது பேர் சொல்லி கூப்பிடுவாரு, இது பெயர் சொல்லி கூப்பிடுவார், இது என் பிள்ளை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளாய் அது என்ன வெளிச்சத்தின் பிள்ளைய பகலின் பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை போல தூங்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய பகுதியில ஜீவியத்துல நீங்க விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நைட்டு நீங்க தூங்கினாலும் சரீரம் தூங்கினாலும் உங்க ஆவி ஆத்மா விழிப்புள்ளதா இருக்கணும். விடிய விடிய சொப்பனத்தினால நிரப்புவார். கர்த்தர் பேசுவார். சரீரம் தூங்கும். ஏன்னா அதான் சொல்றாரு, சரீரமோ மாமிசமோ பலவீனம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம்னா ஒன்னும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது என்று நாம் ஒரு பாடல் கூட இருக்கு. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த ரேசான உபத்திரவம் சகலகதுர பக்கத்திலே. ஹalleluya, ஆமென். சகலகதுர பக்கத்திலே நல்லவர். ஹalleluya, ஹalleluya. 7வது வசனம், தூங்குறவங்க எப்ப தூங்குவாங்க? ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். நல்லா குடிக்கிறவன் எப்பதான் குடிப்பானா? வேலையெல்லாம் செஞ்சுட்டு அது குடிக்கிறவங்க, வெறி கொள்றவங்க சாயந்தரம் ராத்திரியிலே தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ, நாம் பகல்ல நடக்கிற வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் ஏதாகிலும் கொடுக்கிறான ஓசியா கிடைக்குதுன்னு வாயில போட்டக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். எல்லாரும் அதுதான் ஓசியா கிடைக்குது, யாராவது கொடுக்க, சொந்தக்காரர் தானே, அவங்க எதுக்காக படைக்கப்பட்டதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். ஆகவே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பகலுக்குரியவர்களாகி நாம தெளிந்த புத்தியாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் என்ன செய்யணுமா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11-12 அதை நாம் வாசிப்போம். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11-12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்கள். காலத்தை நாம் பார்க்கணும். எல்லாரும் கவனிங்க, இது கடைசி காலம். இந்த ராஜாதி ராஜா எப்ப வேணாலும் வருவார். ஒரு இமைப்பொழுதன் சுனாமி வரும்போது சொல்லிட்டா வந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தீங்களா எப்படி இந்த அழிவு வருது? அதுல நல்லவங்களும் அழிஞ்சாங்க, அக்கிரமம் பண்ணவனும் செத்து போனான். நம்ம யோசிப்போம், அது ஆண்டவுடைய பிள்ளை. எத்தனை ஊழியக்காரர்களுக்குமே பாஸ்டர்களே நிறைய பேர் இந்த சுனாமியில இழுத்துட்டு போய் அழிச்சிருச்சு. நம்ம அழிவு ஒரு மனிதனுக்கு எப்படி ஆகி வரும், ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை பேர் மறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆபத்து வரும், ஆனா எப்போது அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோமா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமா மிகுதி ஆவதுனால இந்த பூமியில நியாயத்தையே பார்க்க முடியாது. இப்படி அக்கிரமம் மிகுதினால தேவனுடைய கோபம் எப்படி அக்கிரமம் பண்றவங்கள அழிக்குது. அழிக்கும் பொழுது அதே அந்த அழிவை பார்த்து அதுக்குள்ளேயே நல்லவர்களையும் என்ன செய்யறாரு, கடைசி காலமா இருக்கிறதுனால அவனை சேர்த்து அவர் எடுத்துக்கொள்றார். ஏன்னா அந்த பூமியை விட்டு போகும்போது
யார் அங்க போறான்? எல்லாரும் போக முடியாது. நன்மை செய்கிறவர்கள் மாத்திரமே, நற்கிரியை செய்கிறவர்கள் மாத்திரமே, இயேசுவின் வழியில உண்மையாக உத்தமமாக நடக்கிறவர்கள் மாத்திரமே அங்க போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். எல்லாருடைய அன்போடு இருங்க. எதையும் நம்ம சாதிக்க போறதில்லை. அந்த பூமியில எதையுமே சாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இது கடைசி காலம். எந்த நேரத்திலும் ஆண்டவர் வரலாம். ஆகவே எப்பொழுதுமே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். வருஷம் நம்ம பார்க்கிறோம், காட்டு தீ, சுனாமி, வேற வெள்ள பெருக்குனால அழியுது. அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய்கள், அது போற வேதத்துல சொல்லப்பட்டது, பூமி அதிர்ச்சி. எந்த மூளைக்கு நாம் போக முடியாது. கடல் இருக்கு, பக்கத்து கடல் ஓரமா இருந்தா ஆபத்துன்னு சொல்லி தள்ளி போறவங்களும் இருக்கிறாங்க. மலைக்கு கீழேயுமே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு கிராமத்தையே பூமி முழுங்கிருச்சு. பூமி அதிர்ச்சிகள், எங்கேயும் நம்ம ஓட முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா மாத்திரமே நமக்கு ஒரு பாதுகாப்பு. நம்முடைய நிலையான நகரம் இங்கே இல்லை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. மேலானவைகளை இந்த நாட்கள்ல நாம் நாட வேண்டும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை இதுதான். வாசிங்க. நாம் காலத்தை அறிய வேணும். காலங்கள் போய்கிட்டு இருக்கு, மாதங்கள் போது, நாட்கள் போது. என் ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருஷம் ஆகுது, ஆனா என் ஜீவியத்துல ஒரு அன்பை பார்க்க முடியல, ஒரு விசுவாசம் பெருகல. இப்படி இருக்கிறேனே. யாராவது சற்று நேரம் சிந்தித்து பார்க்கிறீங்களா? நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால் யாவரோடும் அன்பாய் இருப்போம், சமாதானமா இருப்போம். நம் காலத்தை நாம் அறிய வேண்டும். எத்தனோ வருஷம் காலங்கள் போய்கொண்டிருக்கு. நம் ஜீவியம் அப்படியே தான் இருக்கு. நாம் நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு முன்னேற்றம் இருக்கா? நம் குடும்பத்திலும் சரி, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம் ஜீவியத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? ஜீவ வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. சமீபமா இருக்கா? விசுவாசிகளா நான் நடந்து கொள்றோமா? ஒரு சொல்ல விசுவாசி இல்ல, அது விஷ ஊசின்னு சொல்லுவாங்க. அது பேசுறதெல்லாம் ஊசியை குத்துனது மாதிரி இருக்கு பாருங்க. வாயில நல்ல வார்த்தை இருக்கு, இருதயத்துல கெட்டு போகணும் எண்ணம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு எந்த அளவுக்கு சமீபமாய் இருந்ததோ பார்க்கிலும் அது இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள கடவோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இருளின் கிரிகளை நாம் தள்ளிவிட வேண்டும். என் ஜனமே, நாம் பகலுக்குரியவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை, நமக்குள்ள அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கிறதா? ஆண்டவர் தீர்க்கதரிசனி வார்த்தை மூலமாய் ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தின் கிரியை, இருளின் கிரிகளை நீ அகற்றிவிட வேண்டும். எனக்கேற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் நீ செய்ய வேண்டும். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எச்சரிக்கிறார். அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். விழித்தெழும் விவேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். ராக்களமும் செல்லுதை, பகல் சமீபமாகுதை, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ராக்களமும் செல்லுதை, பகல் சமீபமாகுதை, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய். கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓயாதே போர் புரிந்து சேருவோம், தலைகளை உயர்த்துவோம், நான் ரட்சிப்பு நெருங்குதை, நிலையான நகர வேறு கில்லையே. தலைகளை ஆவியானவரே, இணையான நகரம் வேறு கில்லையே.
நித்திய கன மகிமைக்கு இணையாகுமோ? இக்கால பாடு துன்பம் யாவுமே, இக்கால பாடு துன்பம் யாவுமே. ராக்கலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ராக்கலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியை யாவையும் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்கள், ஒவ்வொருவரும் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோமாக. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளட்டும். நீதியின் சூரியன் ஒவ்வொரு இதயத்திலும் இந்த வேளையில உதிப்பீராக. ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமாய் ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஓயாது போர் புரிந்து சேருவோம். ஹல்லேலூயா. அருமையான பாடல் பாருங்க. ராக்காலமும் செல்லுது, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியை யாவையின் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை, இன்றிலிருந்து கர்த்தாவே நம்முடைய வெளிச்சத்திலே நான் நடப்பேன். இருளின் கிரியை என்னில இருக்காது. இருளின் கிரினா என்னது? மற்றவோடு கசப்பு வைப்பது, சண்டை போடுறது, மற்ற குடும்பத்தை கெடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் இருளின் கிரியை. இதை நாம் இருதயத்தில் இருக்குமானால் அகற்றி விட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 9 11வது வசனத்து வரை வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 9 11 வரை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுற வார்த்தை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், நான் ஒளியிலே தான் இருக்கேன், நான் ஆலயத்துக்கு போறேன், உண்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் சரிதான். நீ ஒளியில இருக்கிறையா இல்லையா? இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். எதுலதான் இருக்கானா சொல்லுங்க? இருளிலே. இருளிலே நீ பகைச்சா, நீ சகோதரியவோ சகோதரனவோ நீ பகைக்கிற. நான் ஒளியில தான் இருக்கிறேன்னு சொல்றேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நல்லா ஜெபிக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. ஏதோ ஆண்டவர் கொடுக்குற வரம். உன் சுபாவம் இப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒளியிலே இருக்கிறேன்னு நீ சொல்றியே, சரிதான்ப்பா. உன் சகோதரன் நீ பயக்கிறிய. ஒரு சபைக்குள்ள பிரிவினைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள பகை, தேசத்துல எங்கும் பார்த்தாலும் சமாதானம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பக்கம் இருந்தால், நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒளியிலே இருக்கிறேன் என்று நீ சொல்றாயே, தன் சகோதரனை பயக்கிறியே. நீ பயக்கும் போது நீ விசுவாசின்னு சொல்றதுக்கு தகுதி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயக்கிறபடியினால நீ வெளிச்சத்திலே அல்ல, இதுவரைக்கும் நீ இருளிலே இருக்கிறவளாய் நீ காணப்படுகிறாய். 10வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் சகோதரனிடத்தில், சகோதரனா ஆம்பளையில தான் சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. இந்த வசனம் சகோதரிகளையும் குறிக்குது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அப்படி இந்த நிலை நமக்கு இருக்கிறதா? அன்பு கூறுகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. இடரல் ஒன்றும் வராது. ஏன்னா சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே இருக்கிறான், தேவனிலே நிலைத்திருக்கிறான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துல நீங்க சண்டை போடுறீங்க, கூட பிறந்த சகோதரி சகோதரனை நீங்க பயக்கிறீங்க, சுற்றிலும் இருக்கிறவங்க யாரையும் நீங்க பயக்கிறீங்க. ஒரு சபைக்குள்ள ஒருவர் பயக்கிறீங்கன்னா நீங்க எதுலதான் இருக்கீங்க சொல்லுங்க? தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருக்கிற. நீ அக்கிரமத்தில் இருக்கிற, உனக்குள்ள பாவம் ஆளுகை செய்யுது. நீ இருளில இருந்து
இருளிலே நடக்கிற வெளிச்சமே உனக்கு ஒருபோதும் வராது. நீ கசப்போடு இருக்கிறாயா, இந்த நிமிஷத்துல நீ ஒப்புரவாய் ஆவாயாக. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருக்கிறான். இருளின் கிரியை உன் ஜீவியத்தில் இருக்குமானால் உன் குடும்பத்தை தேவன் உயர்த்த முடியாது. உன் ஜீவியத்தில் சமாதான கேடு உண்டாகும். நீ இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறவனா இருக்கிறாயே. இருளானது அவன் கண்களை குருடாக்குனபடியால் குருடராக்கிடுவாங்களாம். ரெண்டு குருடரும் போனா முன்னாடி இருக்கிற பள்ளமா மேடான்னு தெரியாது. குருடருக்கு குருடர் வழிகாட்டினா அவங்க என்னதான் செய்வாங்க? அவனே ஒரு குருடே, அந்த குருடே இன்னொருத்தனுக்கு வழிகாட்ட. இயேசு கிறிஸ்து நல்லா ஒரு இடத்துல சொல்லுவார், அவங்க இருவருமே என்ன செய்வாங்க? குழியில விழுவார்கள் என்று பார்க்கிறோம். நாம் விசுவாசின்னு சொல்லலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா ஜெபிக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் நாம சொல்லிக்கிறலாம். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்ம செயல்பாடுகளை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்குள்ள என்னென்ன இருக்கு? அன்பு இருக்கா? ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகள். முதலாவது கனி அன்பு, கடைசி கனி இச்சை அடக்கம். இது உனக்கு இருக்கா? ஆண்டவர் ஆராய்வார். நீ இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறவராய் இருக்கிறாயே, உனக்கு சமாதானத்தை தரணும் நான் வாஞ்சிக்கிறேன். நான் உனக்குள்ள நான் ஆளுகை செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன். நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறாயே. நீ இருளிலே இருந்து என்ன செய்யற? இருளிலே நடக்கிறாய். இருளிலே நடக்கிறாய். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். இருளில இருந்தா இந்த பிசாசு என்னதான் செய்யுமா? கண்கள் குருடர் ஆகிறோம். நம்ம தப்பு தான் செய்யறோம். ஐயோ நம்ம தப்பு பண்றோமே, ஒரு தேவனுடைய பிள்ளையே நம்ம இந்த மாதிரி நம்ம பேசுறோமே, இந்த உணர்வே இருக்காது, மலிங்கி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய அடிச்சு விடுங்க, முதுகுல அடிச்சுக்கிட்டே இருங்க, தடுப்பு விழுந்து கடைசிக்கு எவ்வளவு அடிச்சாலும் வலி தெரியாது, மலிங்கி போயிடும். பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்களை குருட ஆக்குனா. எப்ப குருடன் ஆக்குவானா? பின்மாற்றத்துல போகும்போது அது பாருங்களேன், இருளிலே நடக்க செய்கிறான். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குருடா போச்சு. அதனால நாம் போர் செய்யக்கூடாது. அதை தெளிந்த புத்தியா இருக்கணும். இருந்து நம் ஜெபத்திலே நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். தகாத வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. நல்ல வார்த்தை தான் ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கும். பிள்ளைகளவோ கழுத பண்ணி வேற என்னன்னதோ வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் சொல்றத பார்க்கிறோம். ஒருபோதும் பிள்ளைகள் அப்படி நீ சொல்லக்கூடாது. நல் வார்த்தைகளை பேச வேணும். ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று முதலாவது நீ சொல்லு, ஆண்டவர் சொன்னார். ஆகவே நல் வார்த்தைகளை நான் பேச வேணும். உன்னை அடிச்சிருவேன், உன்னை அறுத்து என்ன செஞ்சிருவேன், ஊருக்கே கறி போட்டுருவேன். ஆடதான் அறுத்து என்ன செய்வாங்க? கறி போடுவாங்க. அதெல்லாம் தகாத வார்த்தைகள். ஒருபோதும் இந்த வார்த்தை நாவுல வரக்கூடாது. என் ஜனமே, நீ சகோதரனை பகைத்தால் இருளில நீ போற. உன் நாவுல இருளின் கிரியை. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நம்முடைய வாயில வர்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கனி என்பது சுபாவத்தை, பிதாவின் சுபாவத்தை குறிக்குது. நல்ல கனி, நல்ல வார்த்தையை நீ பேசினா, நீ நல்ல வார்த்தையை விதைச்சா நல்லதையே நீ என்ன செய்வ? எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். ஆகவே நாம் ஒரு இடத்துல நடக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அறுத்து ஊருக்கே நான் கறி போட்டுருவேன், இப்படி பேசக்கூடாது. யாராக இப்படி பேசியிருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களும் பேசி நீயும் பேசிட்டு அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை. ஆகவே நீ விட்டு கொடுத்து போகணும். உன் நாவை நீ பத்திரமாய் நீ காத்து கொள்ள வேணும். என் நாவை அவர் நலமானதையும் கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன், தாவீது ராஜா சொல்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சபைக்கு வர்றவங்க நீ பெருசா நான் பெருசான்னு நினைக்க கூடாது. யாருமே பெருசு இல்லை, நம்ம யாருமே பெருசு கிடையாது. கர்த்தர் ஒருவரே பெரிய தேவன். ஆகவே அவருக்கு முன்பாக பயப்படுகிற பயம் நான் காணப்பட வேண்டும். நீ இந்த ஒரு பிள்ளைய இப்ப சொன்னா நீ கெட்டதை விதைச்சிருக்க, நாளைக்கு ஓம் பிள்ளைய இன்னொரு ஆளு சொல்லுவாங்க, ஏன் என் பிள்ளைய சொன்ன? ஆண்டவர் சொல்லுவார், அந்த நாட்களில் நீ இப்படி பேசினிய, அதைத்தான் நீ விதைச்ச, அதனால நீ அறுத்துக்க சொல்லிட்டு. கெட்டதை நீ விதைச்சிருக்க, கெட்டதை நீ அறுக்க முடியும். யாரா இருந்தாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுற வார்த்தை நல் வார்த்தைகள் இருக்கட்டும். நமக்கு இடையில நின்று நீதி செய்கிற தேவன் இருக்கிறார்.
அவர் நம்மை காண்கிற தேவன். அவருக்கு முன்பாக ஒரு பயபக்தியுடன் நாம் காணப்பட வேண்டும். இருளில இருந்து இருளில நடக்கிற இந்த வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை. நம்ம தேவனை துதிக்க வாரோம். நமக்குள்ள சகோதரருக்குள்ள ஒரு பகைய கசப்ப வச்சுட்டு எவ்வளவு துணிகரமாக தேவ சமூகத்துக்கு நாம் வருகிறோம். இதெல்லாம் நாம் ஒருபோதும் நாம் அகற்றி விட வேண்டும். இந்த இருளின் கிரியை நமக்குள்ள இருந்தா அவர் இப்ப வந்து அங்க போக முடியாது. என் ஜனமே, உன்னை சரிப்படுத்திக்கொள். இந்த ராஜாதி ராஜா நீ பேசுகிற உன்னுடைய அசைவம், நீ அந்தரங்கத்தில் இருந்து என்ன செய்கிற, நீ என்ன பேசுற என்று தேவன் காண்கிறார். அவருக்கு முன்பாக ஒரு பயபக்தியுடன் நடக்க நாம் பிரயாசப்படுவோமாக. நான் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளையாய் இருப்பேன் என்று நீ சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வெளி வேஷம் போடக்கூடாது என்று கூட வேத வசனம் இருக்கு. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 17, 18, 19 வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 17 21 வரை. சிற்சையை நீ பகைத்து, சிச்சையை நீ பகைத்து, ஊழியர் மூலமா ஆண்டவர் சிச்சிப்பார். எதை கொண்டு? வசனத்தை கொண்டு சிச்சிப்பார். நீ பகைக்கிற என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உன் வார்த்தையாவது ஓடு சொல்லிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுற. எவ்வளவு ஒரு துணிகரம் பாருங்களேன். வந்துட்டு நீ முதுகுக்கு பின்னாக நீ எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது, திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த தாவீது ராஜா சொல்றத பாக்குறோம். நீ திருடனை காணும் போது அதோட சேர்ந்துக்கிற, அங்கேயும் திருடன் கூட்டத்தில் நீ சேர்ந்துக்கிற, அவனோடு ஒருமித்து நீ போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு, உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். வாய பொல்லாப்புக்கு திறக்கிறாங்க. வந்துட்டு ஒருத்தர் பேசும்போது தான் வாயி எவ்வளவு பெருசுன்னு பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு அண்டா மாதிரி பழப்பாங்க. எப்ப தேவனை துதிக்கிறதுக்கு வாய் வராது. வாய் எப்படி பிசாசு கட்டி போட்டிருப்பான், உம்முன்னு இருப்பாங்க. யாராகிலும் ஒருத்தர் சொல்லிட்டா தாங்க முடியாம பார்த்துக்குங்க. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்புவேன்னு சொல்ற. அதுக்கெல்லாம் வாய் வராது. எனக்கு நான் அமைதியா இருக்கிற இடங்கள்ல இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஆவில் நிறைய கரங்களை தட்டின ரத்த ஓட்டம் ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து ஒரு தண்ணியில போய் நீச்சல் அடிக்காம அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா முங்கி செத்து போயிடுவாங்க. ஆகவே வந்து நம்ம தேவ சமூகத்தில் ஆராதனை பகுதியும் கூட அதுதான். நம்ம கரங்களை தட்டி ஆவில் நிறையும் போது வந்து பாருங்க, வந்துட்டு அப்படியே மேல அது நீச்சல். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீச்சலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை தாங்க, வல்லமையை தாங்க கரங்களை. அதனாலதான் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், விபச்சாரோடும் உனக்கு பங்கு உண்டு. நீ திருடனை காணும்போது அந்த கூட்டத்தோட நீ போற. ஏதாவது விசேஷம் வச்சாத்துன்னு தெரியும், இது தேவனுடைய பிள்ளை, இது பேரு கிறிஸ்தவங்கப்பா, ஐயா என்ன அப்படின்னு அவர் சுபாவத்தை அப்பதான் பார்க்க முடியும். வந்து அந்த இடத்துல ஏதாவது சண்டை ஏதாவது வந்தா பொறுமையா அன்பா இருக்கிறையா ஆண்டவர் பாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி குழாயில பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சண்டை. அப்பதான் வந்து தேவனுடைய பிள்ளை அவங்களே சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஆலயத்துக்கு போற, என்னப்பா வாய் எப்படி பிளந்துட்டு பேசுறியே சொல்லிட்டு அவங்க தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம். உன் வாயை எதுக்கு நீ திறக்கிற? பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது, சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி நீ உட்கார்ந்து என்னதான் செய்யற? சகோதரனுக்கு விரோதமா நீ பேசுற. எவ்வளவு கேவலம். இப்ப இருளில இருந்து நீ இருளில் தான் நடக்கிறேன்னு அர்த்தம். சகோதரனுக்கு விரோதமா நீ பேசுறியே. உன் தாய் ஆண்டவர் கேட்பார், உன் சகோதரனுக்கு விரோதமா பேசணும் வெக்கமா இல்ல? ஏன் இப்படி அசிங்கமா உன் சுபாவம் இருக்கு? ஆண்டவர் கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். இப்படி சுபாவம் இருக்குமானால் நீ இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறாய் என்று நீ தெரிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமா இருக்கிறது. இன்னொருத்தரை குறித்து நீங்க சாடையா பேசுறது. ரெண்டாவது என்ன, பலது இருக்கு இந்த பூமியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நான் அறிய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. நான் எங்க போய் அறிய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து நம்ம நாவல வர்றதுக்கு கொஞ்சம் எனக்கே அசிங்கமா இருக்கு. அதனால ஏகப்பட்ட வார்த்தைகளை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் தேவ சமூகத்துல சொல்ல அநேகர் இப்படி பேசுகிற வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையா இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, இது அதே வேலையா ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறேன்னா அவங்க தூக்கமே வராது. அது ஒரு பொல்லாத கிரியை. நீ இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். வெளிச்சத்தை அண்டைக்கு நீ வரல, இயேசுவிடம் நீ வரவில்லை.
வெளிச்சம் வரும்போது தான் இருள் நீங்கி போகும். இந்த வெளிச்சமாக இந்த வசனம் வார்த்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள் என்று ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம நாவுல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வார்த்தை பேசுறோம்னா நிதானித்து அறிந்து நாம் பேச வேண்டும். நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தாழ்ந்து போறதுனால, பொறுமையா போறதுனால நம்ம அழிந்து போக மாட்டோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 21வது வசனம், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். நீ இவைகளெல்லாம் எவ்வளவு அக்கிரமம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, வந்துட்டு செய்யும் போதெல்லாம் நான் மௌனமா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். உன் நினைப்பு எதை கெடுக்குமா? உன் நினைப்பு பிளப்ப கெடுக்கும் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நான் இருப்பேன் நினைக்கிறியா? ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். பாத்தீங்களா, ஒருத்தர் பேசுறாங்கன்னா அது வீடியோ எடுத்து ஒன்னொருத்தர் போட்டு விடுறாங்க. உலகத்துக்கே போட்டு விடுறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். எவ்வளவு அசிங்கமாவில் சண்டை போட்டிருக்கேன், இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேனே, வெக்கப்பட்டு போயிருவீங்க. ஒரு கேமரா பரலோகத்துல இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க பிறந்ததுல இருந்து உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம், அதனாலதான் நீங்க பாவ அறிக்கை செஞ்சுட்டா அதை அழிச்சிடுவார். இல்ல ஞாபக புஸ்தகத்துல நீங்க பேசுற தீமையானதும் இதெல்லாம் ஒரு நாள் ஓட போகுது. அந்த வெள்ளை சிங்காசனத்துல கர்த்தர் தாமே அவர் அந்த இடத்துல அவர் நீதி செய்கிற தேவனாய், நீதியின் நியாயபதியாய் அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பார். நம்ம எல்லாரும் கை கட்டி, நீங்க நானும் ஒருவரும் தப்பி போக முடியாது. விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒரு மனிதனும் தப்பி போக முடியாது. அந்த நேரத்துல வீடியோ ஓடும் மேல, ஐயோ அப்படிலாம் நம்ம இன்ன இடத்துல இப்படி பண்ணிருக்கோமே. பாவ அறிக்கை செய்யாததுனால இந்த பாவம் தொடர்ந்து பெருசா, அது பாவத்தின் சம்பளம் மரணத்துல கொண்டு வந்து ஒரு நாள் அவருக்கு முன்பாக கையை கட்டி நிக்கணும். அந்த நேரத்துல நம்ம வாய் வராது, நான் பேசணும் இல்ல ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவதான் அப்படி பேசுனா நான் பேசினேன், அவன் தான் பேசுனா நான் பேசினேன், நான் ஊமையா போயிடுவேன். அப்ப அந்த நேரத்துல நம்ம பேசவே முடியாது, எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அவர் பேசுவார், நாம் கேட்போம், கேட்கத்தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நாம் பேசுகிற நாட்கள், பாவ அறிக்கை செய்து தேவனுடைய வழியில செல்ற இந்த நாட்கள் நம்ம பேசணும். யாரோட பேசணும்? தேவனோடு நீங்க பேசணும். ஆனா அவருடைய சிங்காசனத்துல நியாயபதி, நீதியின் தேவன், அவர் பேசுவார். நம்ம நல்லதை விதைச்சிருந்தா போ, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி போப்பா, சந்தோஷமா பேர் சொல்லி நம்ம தப்பித்து அவருடைய சிங்காசனத்துல ராஜ்யத்துல காணப்படுவோம். ஏதாகிலும் பாவ அறிக்கை செய்யாம அக்கிரமத்து மேல அக்கிரமம் பண்ணுனா போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகிற கடல், நரகம் கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் இந்த நாட்கள் ஆவியானவர் பேசுகிறார், வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ளுகிறார். எவனை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவனை சித்தித்து நடக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நாம் ஒரு பயத்தோடு காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர், அதை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-21. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஏன் குடும்பத்துல சண்டை வருதுன்னா, யாராயும் கொடுத்த வாயில போட்டுருது. ஏதோ யோசிக்கணும் இல்லை, நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நீங்க பார்த்து நீங்க புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர், இந்த இருதயம், இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் செய்கிற ஆலயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. இது மூலமா சண்டைகள் வரும். அது நீங்க இந்த பிசாசுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டீங்கன்னா உங்க பிசாசு உங்க சரீரத்துக்குள்ள ஆண்டவர் போயிடுவார். இந்த இருளான தொண்டைக்குள்ள போனா நரகடு தான் பாருங்க. அந்த போஜனம் பிசாசுக்கு படைக்கப்பட்ட பிசாசு உனக்குள்ள வந்துருவான். பிறகு குடும்பத்துக்கு சண்டை தான், சமாதான கேடு அப்படி உண்டாகுமா. அதான் ஆண்டவர் அப்போஸ்தலராகிய பவுல் மூலமா சொல்றாரு, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல. அஞ்ஞானிகள் யாரு? தேவனை அறியாத ரட்சிக்கப்படாதவங்க பலியிடுவாங்க. கோயிலுக்கு பலியிடுறது யாருக்கு? தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். பேய்களுக்கு பலியிடுறாங்களாம். பாத்தீங்களா? நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. மனதுல பேய்கள் இங்க வந்தா ஆலயத்துல உட்கார்ற, அங்க போனா ஏதாவது கொடுத்து வாயில போட்டுற, எவ்வளவு ஒரு ஆண்டவர் துக்கப்படுறார். பேய்களுக்கு
பேய்களோட ஐக்கியமா இருக்க, எனக்கு இங்க வந்தா தேவ சமூகத்திலையும் நீ ஐக்கியமா இருக்கிற, அது ஆண்டவர் வெறுக்கிறார். ரெண்டு பக்கம் வேஷம் போடுறது இது ஒருபோதும் நம் ஜீவியத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். இதில் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சொல்றார், இப்படி ஐக்கியமா பேய்களோட ஐக்கியமா இருக்கிற எனக்கு அது மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாதே. பவுல் சொல்றார், பவுல் மூலமா ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோ காது குத்து வச்சாங்க, சடங்கு வச்சாங்க சொல்லிட்டு கல்யாணம் வச்சா நீங்க சாப்பிடலாம், மற்றபடி வந்துட்டு நம்ம ஒரு சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த ஜனத்தை விட்டு வேறு பிரிச்சு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இருளிலிருந்து உன்னை தூக்கி வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டார். மறுபடியும் இருளுக்கு தான் போவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும் ஆண்டவர் ஊழியரை கொண்டு உன்னை இந்த வேலையில எச்சரிக்கிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை எந்த விசேஷமா இருந்தாலும் வந்து நீ போகக்கூடாது. ஆண்டவர் பார்க்க இணைய கண்ணமன்றியா அழிந்து போற அவங்களுக்காக சொந்த பந்தம் உனக்கு வேணுமா? நல்ல மனசுல வச்சுக்குங்க. நம்ம கஷ்டம் வரும்போது, ஒரு கடன் பிரச்சனையோ மற்ற துன்பங்கள் வரும்போது வந்து ஒண்ணுமில்லாத நேரத்துல சொந்த பந்தம் உங்களுக்கு உதவி செய்யாது. அத மனுஷனை நம்பாதீங்க. சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். தேவனை ஒருவரை மட்டும் நீங்க நம்பிருங்க. தேவன் வெளிச்சத்திட்ட வந்துட்டீங்க. ஆண்டவரை நீங்க தான் அவர் தான் உங்களை விடுவித்தார், அவர் தான் உங்களை நடத்துகிறார், அவரே தஞ்சம் என்று பாதபடியில நீங்க விழுந்து கிடக்க வேண்டும். அதை விட்டுட்டு மறுபடியும் இருட்டுட்ட போலாமா? இருள்கிட்ட போனா இருள் உன்னை விழுங்கிறோம். சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் பிசாசு கொண்டு வருவான். அதனால வித்தியாசம் இருக்கு, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும். பகலில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். ஒரு எஜமானுக்கு வாசிக்கிறோமே, 2 எஜமானுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. இங்க நான் வேலை பார்த்துக்கிறேன், அங்க பார்த்துக்கிறேன், அப்படி செய்ய முடியாது. உலகத்திற்கும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒன்னு, உலகத்தை நீ வெறுக்க வேண்டும், கர்த்தரை நீ பற்றி கொள்ள வேணும். வெளிச்சத்தின் தேவன் ஒளியாகிய ஜீவ ஒளியாகிய தேவனிடத்தில் வந்துட்டா உனக்குள்ள இருள் வராதபடி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-18 வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, நம்ம ஆண்டு ஒளிட்ட வந்துட்டோம். வெளிச்சத்தை அண்டை இயேசுவிட வந்துட்டான். வந்து எப்ப கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், கூட பிறந்த அவங்க இருக்கலாம். விசேஷம் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நீ போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் நீ மொய் செஞ்சுட்டு வந்துடணும், இல்லைன்னா ஆலயத்துக்கு வந்துட்டு மதியத்துக்கு மேல நீங்க போகலாம். ஆகவே பிசாசு இதெல்லாம் வஞ்சிக்கிற காரியம். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகிட்ட வந்து நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்து தேவனை துதிக்கிற நேரத்தை களவான்றான் பிசாசு. அந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் நீங்க என்ன செஞ்சுட்டுமா? நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், இருளிலிருந்து நீங்க புறப்பட்டு எங்க வரீங்க? பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் நான் சொல்றேன்னா கர்த்தர் சொல்றாரா? கர்த்தர் சொல்றாரு, அசுத்தமானதை நீ தொடாதிரு. நீ என்னிடத்துல வந்துட்ட, என் வார்த்தைக்குள்ள நிலைத்திரு, என் அன்பிலை நிலைத்திரு. வந்து நம்ம இருளை விட்டு பிரிந்து ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார். எடுத்த பிறகு சும்மா நாவல சொல்லுவோம், அந்த ஜனத்திலிருந்து எங்க பிரித்து எடுத்துட்டார். வாயுதேன்னு சொல்லுது, வந்து என்ன வந்தாலும் நீ மறுபடியும் அசுத்தத்துல விழுகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சமாதான கேடு இந்த குடும்பத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அசுத்தமானதை தொடாது இருக்கணும். வெளிச்சத்து அண்டையிலே நீ வந்தாதான் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்வார். அது வரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை வெளிச்சத்தில் இருக்கேன், ஒளியில இருக்கிறேன், நீ யார் சொல்லிக்கிற வேண்டியதான், வாய் தான் வலிக்கும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரா? அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் அங்கீகாரம் கொடுக்கணும். நீ என் பிள்ளை, பேர் சொல்லி அழைக்கணும். அதான் சொல்றாரு, வேறு பிரிச்சுட்டேன், அசுத்தமானது நீ தொடாதிருங்கள்
இருந்தா அப்பொழுதுதான் என்ன செய்யறாரு? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்று உன்னை ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். வேத வசனமாகிய வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும் என் ஜனமே. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பார்? வெளிச்சமாய் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய வெளிச்சம் இருக்குமானால், இந்த தேவ வார்த்தை உனக்கு இருக்குமானால், இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, என்னை விழ தள்ளிட்டில, எப்படி உன் குடும்பத்துல சமாதான கேடு வந்துருச்சே, சத்துருவே நீ என்ன செய்ய, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, உன் சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிலை நிற்காது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் மறுபடியுமாக நான் வெளிச்சத்தை அண்டையிலே வருவேன். இந்த இருதயமாகிய இந்த வீட்டுல தேவனுடைய நீதியின் சூரியன் எனக்குள்ள வந்து உதிப்பார். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். பிசாசே, பேயே, சத்துருவே, நான் மறுபடியும் எழுந்திருப்பேன், நான் இருப்பேன். நீதியின் சூரியன் எனக்குள்ள உதிப்பார். இந்த பிசாசு சந்தோஷப்படுது, உன்னை விழ தள்ளிட்டேனே, உன் சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்காது. நீதியின் சூரியன் என்னை தூக்கி எடுப்பார், என்னை நிலைநிறுத்துவார். மறுபடியுமாக ஆதியில் இருந்த அன்பை தந்து, ஜெப ஆவியை தந்து என்னை மறுபடியுமாய் நிலைநிறுத்துவார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 8வது வசனத்துல, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு இந்த வேளையில பேசுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே ஒருபோது நடக்க மாட்டான், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அவர் சொன்னார். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆணி பாய்ந்த கரங்களை சற்று நேரம் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். இந்த கல்வாரி சிலுவையிலே கரங்களிலே ஆணி அடித்தவராய், முள்முடி சூடினோராய், நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினாரே, நம்மளை தூக்கி எடுத்தாரே, அவரை நோக்கி நம்ம கண்கள் நோக்கி பார்க்கட்டும். ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார், இப்பொழுது பேசுகிற தேவனை நோக்கி பார், இரக்கமுள்ள தேவனை நோக்கி பார், பரிசுத்தம் உள்ள தேவனை நோக்கி பார், நம்மை காண்கிற தேவனை நோக்கி பார், நமக்கு நன்மை செய்யும் தேவனை நோக்கி பார். தேவன் நம்மை நடத்தி வந்த தேவனை நோக்கி பாருங்கள். நம்மை பாதுகாக்கும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. நம் வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். என் ஜனமே, இயேசு கிறிஸ்துவே ஜீவ ஒளியாய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறார். அவரே நமக்கு அனாதி தேவனாய் இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். என் ஜனமே, அவர் நன்மையானதே தருவார். அவர் உனக்கு கேடகமாய் இருப்பார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு சமாதான பிரபுவாய் இருப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்புவார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். நீதியின் சூரியன் உங்கள் இதயங்களில் உதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது.
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஷிகட்ட கத்துரபா கத்துடா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ ஒளியாகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் ஆளுகை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்தன் ஜீவனின் பலனும் நீரே, என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. ஓ மகிமை. எந்தன் ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். தேவனே, என் இருள் யாவும் அகற்றிடவே, தேவரே என் விளக்கை ஏற்றி நீரென்றோ, தேவனே என் இருள் யாவும் அகற்றிடவே, தேவரே என் விளக்காக ஏற்றி நீரென்றோ, ரட்சணியமாக்கேடகமும் எனக்கு அளித்தே, காருண்யத்தால் உயர்த்தி நீரே, ரட்சணியமாக்கேடகமும் எனக்கு அளித்தே, காருண்யத்தால் உயர்த்தி நீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே. வெளிச்சமாகிய தேவனே, கர்த்தாவின் நீதியின் சூரியனாய் பிரகாசிங்க. ஓ சகல கத்துடா. ஆவியானவரே, நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். விழித்தெழுவோம் நாம் நித்திரை விட்டு, வேகம் நெருங்குதே நாம் ரட்சிப்போம் இதோ. விழித்தெழுவோம் நாம் நித்திரை விட்டு, வேகம் நெருங்குதே நாம் ரட்சிப்போம் இதோ. பரிசுத்தர் இயேசுவை சந்தித்திடவே, பயபக்தியுடன் சேவிப்போம். பரிசுத்தர் இயேசுவை சந்தித்திடவே, பயபக்தியுடன் சேவிப்போம். என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே, என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். இரக்கமும் கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பும்படி. ஹல்லேலூயா. இருளின் கிரியைகள் நீங்கி போவதாக, இருள் நீங்குவதாக, வெளிச்சம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனே, நீதியின் சூரியன் ஒவ்வொரு இதயத்திலும் உதிப்பீராக. இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றுமே துதிப்பேன். 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 இரக்கமும் சுகந்த கத்துட பக்கத்துட வல்ல கத்துட ஓதுட பக்கத்துட சுகந்த கத்துட பக்கத்துட சுகந்த கத்துட துட பக்கத்துட ஆமே சுகந்த கத்துட பக்கத்துட தி சுகந்த கத்துட துட பக்கத்துட சுகந்த கத்துட பக்கத்துட. என் ஜனமே, நாம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியாய் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சுகந்த கத்துட பக்கத்துட, நீ இருளின் கிரிகளை விட்டு வெளியே வா. சுகந்த கத்துட பக்கத்துட, பாவத்தை விட்டு வெளியே வா. சுகந்த கத்துட பக்கத்துட, நான் உன்னை மேன்மைப்படுத்தவே நான் வாஞ்சிக்கிறேன். சுகந்த கத்துட பக்கத்துட, நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. அறிக்கை செய்யும் போது என் பரிசுத்தமுள்ள ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சுகந்த கத்துட பக்கத்துட, இருளின் கிரிகளை அகற்றிவிடு. அப்பொழுது நீதியின் சூரியனாய் உன் இருதயத்திலே உதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக.
ஓ சகல கத்துற பக்கத்துடம். ஹalleluya. ஆமென். சகல கத்துற பக்கத்துடம். ஹalleluya. ஹalleluya. மகிமை. ஹalleluya. சுத்திரம் சுத்திரம். ஒவ்வொருவரும் நாம் அவனமாய் இருக்க வேண்டாம். நீ எந்த சூழ்நிலையிலே நீ வந்திருக்கலாம், கர்த்தர் உன் இதயத்தை அவர் பார்க்கிறார். உன் சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மையானதை தந்து வழி நடத்துவார். ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ஹalleluya. யார் யார் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஜெயமாய் நடத்துவார். உன் இதயத்தின் வேதனைகளை அவர் அறிவார். ஹalleluya. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேரம் இல்ல, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பதே தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. நீ எது வேணும் என்று தேவ சமூகத்துக்கு நீ வந்தாயோ, உன் இதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்ய வாய்க்க செய்ய அவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கேட்ட வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரை, இருளின் கிரிகளை என்னிலிருந்து அகற்றிவிட நீங்க உதவி செய்யுங்க. ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ளட்டும். நற்கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கடைசி பரியந்தமும் நடத்துவார். யாவையும் உனக்காக செய்து முடிப்பார். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் என் ஜனமே. இந்த வேளையில அவரை நோக்கி நீ துதி துதி. ஹalleluya. ஹalleluya. அவர் ஏற்ற நேரங்களில் அவர் உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. அவர் ஏற்ற காலங்களிலே உன்னை உயர்த்துவார். ஹalleluya. சிகட்டகதுரபகதுடா சகல்லகதுடா துரபகதுடா தி நமனகதுடோ சகல்லகதுடா துரபகதுடா. ஆவியானவரே, ஹalleluya. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்த கிருபைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே, ஏசப்பா நீங்க ஜெபிக்க நீங்க கிருபை தந்தீரே கர்த்தாவே. ஏசப்பா பாட்டின் மூலமா ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி ஆசீர்வதித்து உன்னதத்திலிருந்து நீங்க துணை நின்று கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தாருங்க ராஜா. தந்தைங்களே, உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே கர்த்தாவே. ஏசப்பா உன்னதத்திலிருந்து ஆண்டவரே தேவ செய்திய கர்த்தாவே நீங்க இறங்கி இந்த ரெக்கலத்தை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்கள் மேல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட நீங்க கிருபை செய்து கர்த்தாவே. கோடான கோடி நன்றி கர்த்தாவே. எல்லா காரியங்களும் கர்த்தாவே சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தீங்க அப்பா ஆண்டவரே. கோடான கோடி நன்றி கர்த்தாவே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பேர் பெறாய் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவைகளை நீங்க தந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. அவருக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றித்தாங்க. தொடர்ந்து கிருபையும் நன்மையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடரட்டும். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வசனத்துக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் கேட்ட முடிய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலுக்குரிய பிள்ளைகளாய் நடக்காது கேட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.